ஏம்மா நெய் பற்றியனா சாயங்காலம் வந்து காப்பி கிடையாது, அதுக்கு பதில் பானிபூரி செஞ்சாச்சு. ஏன்னா பிள்ளைலாம் கேட்கல, நானே தான் செஞ்சேன். ஏன் தெரியுமா, அந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எப்போவா தான் ஒன்றா சேர்ந்து வீட்டில் இருக்குமா, இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பானிபூரிக்கு ரெடி பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வீட்டில் வந்து மிளகு பொடி அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது மிளகு பொடி காலியாகி. நான் மிளகு வாங்கவும் இல்லை அரைக்கவும் இல்லை, மிளகு மட்டும் கொஞ்சோண்டு ஒரு டப்பாவில் கிடக்கு. நான் குத்து மதிப்பாக மிளகு பொடினா ஒரு அரை ஸ்பூனை போடுவோம், இது மிளகுங்கும்போது அளவு தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், மிளகை போட்டு அரைச்சிட்டேன். உரப்பு ஜாஸ்தியாகி போச்சு. அதனால தான் தண்ணியை ஊற்றி ஊற்றி, புளிப்பும் நிறையா தான் இருந்தது, அதனால் உப்பு கொஞ்சம் கூட போட்டு தண்ணியை ஊற்றுனேன். அது தண்ணி நிறையா ஆகிப்போச்சு. அதனால் ஒன்றும் இல்லை, தண்ணியை நாளைக்கு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு பானிபூரியை போட்டுற வேண்டியதானே. அதனால தான் வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து உரப்பு போடாமல் அப்படியே அவிச்சு வச்சுருக்கேன். இதிலே உப்பு உரப்பு எல்லாம் இருக்குது பற்றிலாம். அதனால் வெங்காயம் வீட்டில் இல்லை, அதனால் வெங்காயம் வெட்டலை. அதுக்கப்புறம் நேற்று மஞ்சள் பொடியும் காலியாகி ஒரு 3 நாள் ஆகுது. அன்றைக்கி பருப்பு கூட மஞ்சள் போடாமல் வச்சுருந்தேன் பற்றிலாம் திங்கக்கிழமை. அதனால சரி மஞ்சள் பொடி வாங்கிட்டு வாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி விட்டா. பெரிய பாக்கெட்டாக இல்லை, சின்ன பாக்கெட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்கெட்டே வாங்கிட்டு வந்திருக்காரு. பெரிய பாக்கெட் இல்லைன்னா சின்ன பாக்கெட் வாங்கும்போது என்ன செய்யணும், 2 வாங்கணும்ல. சின்ன பிள்ளையாட்ட கடைக்கு அனுப்புவதும் இந்த எங்கள் வீட்டுக்காரையில் அனுப்புவதும் ஒன்றா தான் இருக்குது. 2 இங்கே இவ்வளோண்டு கிடக்குது, 2 நாளைக்கு 3 நாளைக்கு வருமா வராது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்கு இட்லியும் சாம்பார் தான். சாம்பார் தான், நல்ல சாம்பார் கிடக்கல, அதனால் நைட்டு சாம்பார் தான். நான் காலையில் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்லாம், கத்திரிக்காய் கூட்டு இந்த நான் டெய்லி சாப்பாடு வீடியோ போடுதேன். நான் எத்தனை நாள் கத்திரிக்காய் கூட்டு வச்சேன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்காரையை சொல்லுதாவ, நீ வைக்க கூட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்காரு. என்னன்னு தெரில, நாக்கில் இன்றைக்கி தான் சுவை நரம்புகள் வந்து எழும்பியிருக்கா என்னன்னு தெரியல. அப்புறம் எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், ஏமா பாப்பா இருந்து பிள்ளை அப்பா சொல்லுதாவ, நான் வச்சுருக்க கூட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்பா சொல்லுதாவ அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் சொல்லுது தெரியல, அப்பாவுக்கு இன்றைக்கி தான் டேஸ்ட்டு தெரியுது பொழுது, கத்திரிக்காய் கூட்டுத்தனமாக வச்சுருக்க அதை போய் இப்படி சொல்லுதார் அப்பா அப்படின்னுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு தடிக்கி விழுந்தால் கத்திரிக்காய் கூட்டு இருக்கும். இந்த ஒரு அக்கா வயலில் கத்திரிக்காய் போட்டிருக்காவ, அவை வயலில் கத்திரிக்காய் கிடக்க வரைக்கும் நம்ம வீட்லேயும் கத்திரிக்காய் இருக்கும். ஏன்னா அவை குறைஞ்ச விலைக்கு தருவாங்களா, அதுலேயும் இரும்பு சத்து இருக்காமலாம். அதனால் நம்ம பாட்டுக்கு கத்திரிக்காய் கூட்ட வச்சு போனேன். ஆனால் இந்த வார்த்தை தான் எனக்கு புதுசாக இருந்தது, கத்திரிக்காய் கூட்டு தடிக்கணும் தான் கத்திரிக்காய் கூட்டு, இதில் இன்றைக்கி தான் நல்லா இருக்காமா.